மத்திய அரசு நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வருவதற்காக பஞ்சாபில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து வரும் ஜகத்சிங் டல்டோவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட வலியுறுத்தி காரைக்காலில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம். ஓடும் ரயிலை மறைக்க முற்பட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. மத்திய அரசு நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் மாநிலம் கண்ணூர் பார்டலை எஸ்கேஎம் விவசாய சங்க தலைவர் ஜகத்சிங் தலைமையில் விவசாயிகள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 20 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜகத்சிங் டால்டோ உடல்நிலை மோசமடைந்து வரும் நிலையில் மத்திய அரசு அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சங்கம் எஸ்கேஎம் பொன் ராஜேந்திரன் தலைமையில் காரைக்கால் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக வந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலிலிருந்து திருச்சி சென்ற பயணிகள் ரயிலை மறைக்க முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மத்திய அரசு உடனடியாக உண்ணாவிரதம் இருக்கும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும், நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய இயற்ற வேண்டும், விவசாயிகள் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தால் ரயில்வே போலீசார் உட்பட 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.